அருள் விளையாட்டு கரங்கமா இந்த மருள் வையகத்தை மகிழ்ந்தாய் சரணம் சரணம். ரமணமொழி ஸ்ரீ ரமணமொழி ரமணமொழி ஸ்ரீ ரமணமொழி ரமணமொழி ஸ்ரீ ரமணமொழி ரமணமொழி ஸ்ரீ ரமணமொழி. பொங்கித் துள்ளி புவியினை தழுவிடும் இன்ப வெள்ளத்தின் அன்பு ஒளி ஆன்ம விசாரத்தின் பாதை காட்டும் ஞான ஜோதியின் பூர்ண ஒளி. இது ரமண ஒளி ஸ்ரீ ரமண ஒளி ரமண ஒளி ஸ்ரீ ரமண ஒளி. திருச்சுழியில் பிறந்து மதுரையில் வளர்ந்து மரணத்தை வென்ற ஞான ஒளி. அருணாச்சலத்தின் நினைவுடன் பிறந்து அருணையில் நிலைத்த பக்தி ஒளி. இது ஞான ஒளி சாந்தி ஒளி கருணை ஒளி அந்தரங்கத்தின் இனிய ஒளி. இது ரமண ஒளி ஸ்ரீ ரமண ஒளி ரமண ஒளி ஸ்ரீ ரமண ஒளி. ரமண ஒளி ரமண ஒளி ரமண ஒளி ரமண ஒளி ரமண ஒளி ரமண ஒளி. विश्वेश्वराय महादेवाय त्र्यम्बकाय त्रिपुरान्तकाय त्रिकाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय भृत्याय प्रत्यञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः. नमो हिरण्यबाहवे शैलान्ये दिशां च पतये नमो नमो वृक्षेभ्यो हरिकेशेभ्यः पशूनां पतये नमो नमः. நூலறிவறியா பேதையனென்றன் மாலறிவரு தருளருணாச்சல நெக்கு நெக்குருகியான் புக்கிடவுனை புகனக்கன நின்றனை அருணாச்சல. நேசமிலெனக்கும் ஆசையை காட்டினே மோசம் செய்யாதருள் அருணாச்சல. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. கோவிந்தானந்தா, மடத்து காரியங்கள்லாம் ஒழுங்கா எந்த கஷ்டமும் இல்லாம நல்லபடியா நடக்குதா? சாட்சாத் நாராயண ஸ்வரூபமா விளங்குற இந்த நாராயண குருக்களோட ஆசீர்வாதத்தினால எல்லாமே நல்லபடியா நடக்குது. உங்க வருகையினால இந்த மடத்துக்கே புது மகிமை கிடைச்சிருக்கு. நான் இன்னைக்கு புறப்பட்டாகணும். ஒரு சின்ன கோரிக்கை. என்ன? இவ்வளவு தூரம் பிரயாணம் செய்திருக்கீங்க. திருவண்ணாமலையில மகா யோகி ஒருத்தர் இருக்காரா? தெரியும். அவர் புகழ நான் கேள்விப்பட்டிருக்கேன். ரமண மகரிஷி. அவர் அருணாச்சலகிரியிலேயே நிரந்தரமா இருக்காரா? மௌனிகள்ல மகா மௌனிகள், ஞானிகள்ல மகா ஞானிகளா. நாம நிச்சயம் அவரை பார்த்துட்டே போகலாம்பா.
நான் கொடுக்கிற இந்த சின்ன காணிக்கைய தயவு செஞ்சு ஏத்துக்கங்க. பூமியே அவனது சயனம், தரணியே அவனது வாகனம். ஆசை வலையை அறுத்தவன் பொருளினால் அவனுக்கு ஏது பிரயோஜனம். தத்துவமசி, தத்துவத்திலே நிலை நின்று பரமானந்தத்தில் ரமிக்கின்றான் முனிகளின் ஆசிரியன் ரமணபிரான். பேச வல்லான், மௌனத்தில் உள்ளான். மாய உலக வாழ்க்கை அனைத்தையும் கடந்து உன்னதமான ஆன்ம ஞானத்தில் மூழ்கி அதீத ஸ்திதியில் நிலைத்து நிற்கின்றான். கால நேரத்தை தாண்டியவன், பந்தவாசத்தை கடந்தவன், மண்ணையும் விண்ணையும் கடந்து கழிப்பான். ஜனன மரணத்தை வென்று சிரிப்பான். சகஜ நிஷ்டையில் அமர்ந்து பரமானந்தத்தில் ரமிக்கின்றான் முனிகளின் ஆசிரியன் ரமணபிரான். இவர் சாதாரணமானவர் அல்ல, ராஜசர்பம். தானங்கள்ல உத்தமமானது வித்யா தானம். அதை காட்டிலும் உயர்ந்த தானம் ஆன்ம ஞானம். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த காரியம் இவரால் நடக்குது. இதை உலகமே தெரிஞ்சுக்கணும். எல்லா மக்களும் இவர்கிட்ட இருந்து ஆன்ம ஞானங்கிற செல்வத்தை கண்டிப்பா பெறணும். அதுக்கு நாம் எல்லாரும் முயற்சிக்கணும். பார்வதி பாக பரிந்தென கருள் புரி பார்வதி பாக உரிந்து போத்தனை கரி உமையவள் நேச அரவாபரண ரமணா சரணம். பத்தியே பலவாம் பொருளே பண்ணே பத்தியே பலவாம் பொருளே எண்ணே நெனினும் எனையாள் இறைவா அரவாபரணா சரணம் ரமணா சரணம் ரமணா சரணம் அரவாபரணா ரமணா சரணம் ரமணா சரணம் ரமணா சரணம் அரவாபரண ரமணா சரணம். ரமணா 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 தண்ணி தண்ணி ரமணா அப்பா ரமணா நீதான் எங்களை ரட்சிக்கணும்.
ரமணா, யாருக்கு இந்த சங்கடம்? உனக்கா, உன் உடம்புக்கா? யார் நீ? சச்சிதானந்தம் அல்லவா? அபயம், அபயம், நீ பயத்தை விட்டுவிடு. எனக்கு 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 எதுக்கு பயம்? எனக்கு எதுக்கு பயம்? அப்பா, லட்சுமி, என்ன நீங்க மாத்திரம் தனியா அருணாச்சலத்துக்கு போறதா முடிவு பண்ணிட்டேளா? அது இல்லைன்னா நீங்க உடம்பு சரியில்லாம இருக்கறச்சே நானும் இவளும் பகவான்கிட்ட வேண்டிண்டோம், உங்களுக்கு உடம்பு குணமானதும் நாங்க எல்லாரும் அருணாச்சலத்துக்கு வரோம்னு. நானும் ரமண மகர்ஷிய பார்க்கணும்பா. சரி, எல்லாரும் போலாம். பகவான், கொஞ்ச நாளா என் மனசுல ஒரு சந்தேகம் இருக்கு, அதை தீர்த்து வைக்கிறீங்களா? கேளுங்கள். ஆத்ம ஞானம் அடையணுங்கிற ஆர்வம் எனக்கு இருக்கு. ஆனா பொண்டாட்டி பிள்ளைங்க இந்த சம்சார பந்தத்திலிருந்து என்னால வர முடியல. என்ன மாதிரி உள்ளவங்களுக்கு ஆன்ம சாட்சாத்காரம் கிடைக்குமா குருவே? மனைவி மக்களை விட்டு விலகிச் செல்வதற்கு அவர்கள் என்ன தப்பு செய்தார்கள்? சம்சாரம் இருப்பது உங்கள் மனதிலே. ஆனா சம்சார கர்மங்கள் சாதனைக்கு தடை உண்டாக்காதா? ஆன்ம விசாரத்திற்கு சாதாரண பிரபஞ்ச வாழ்க்கை, காட்டின் ஏகாந்த நிலை இரண்டும் ஒன்றே. மனநிலைதான் முக்கியமே தவிர புறத்தின் நடவடிக்கைகள் அல்ல. சந்தேகத்தை விட்டு சாதனையை தொடருங்கள். நிச்சயம் நீங்கள் ஆத்ம ஞானத்தை அடைவீர்கள். பகவான், ஸ்திரீகளும் ஆன்ம விசாரம் செய்யலாமா? ஞானத்திற்கு ஸ்திரீ புருஷ பேதம் இல்லை. எல்லோரும் பரமாத்மாவின் வடிவே. ஈடுபாடு இருந்தால் அவனை எல்லோரும் அடைய முடியும். பகவான், இந்த ஆன்ம ஞானத்தால பிரயோஜனம் என்ன? மரண பயத்திலிருந்து விடுதலை, அலௌகீக சக்தி பெறுதல், பேரானந்தம் அடைதல். வா. உட்கார். இங்க வந்ததுல உனக்கு சந்தோஷம் தானா? ஏன் இங்க பயமே இல்ல. எதனால? நீங்க இருக்கேளே. நானா? நான் யாரு? கடவுள். கடவுள்? கடவுள்னா யாரு? எல்லார விட பெரியவர். அல்ல அல்ல, கடவுள் தான் சகலமும். அதென்ன? உனக்குள்ள எனக்குள்ள எல்லாத்துலயும் அந்த கடவுள் இருக்கார். அப்ப எனக்குள்ளயும் இருக்காரா? அப்படின்னா எனக்கு எங்கேயும் பயமே இல்ல. இல்ல. அப்பளமிட்டு பாரு, அப்பளமிட்டு பாரு, அத்தை சாப்பிட்டு நாசைய தீரு, சாப்பிட்டு நாசைய தீரு, சாப்பிட்டு நாசைய தீரு. என்று கலங்காமல் உன்முக உலக்கையால் போயாதிடித்து சாந்தமாம் குழவியால் சமமான பலகையில்
சந்ததம் செழிப்பர சந்தோஷமாகவே மோனமுத்ரையாகும் முடிவில்லா பாத்திரத்தில் ஞானாக்னியாக்காயும் நற்பிரம்மனேயதில் நானதுவாகவே நாளும் பொறித்து தானே தானாக பூஜிக்க தன்மய அப்பளமிட்டு பாரு அப்பளமிட்டு பாரு அத்து சாப்பிட்டு நாசை தீரு சாப்பிட்டு நாசை தீரு சாப்பிட்டு நாசை தீரு. சாமி கும்பிட்றேன் சாமி. கும்பிடுறேன் சாமி. என்னப்பா? சாமி நாங்கள் பகவானை பார்க்கணும். ஓ, வாங்க பார்க்கலாம். இல்லைங்க சாமி, நாங்கள் அங்கெல்லாம் வரக்கூடாது. அதனால சாமி வெளியில் வந்தாருன்னா கண்குளிர பார்த்துட்டு இங்கிருந்தே அவர் காலில் விழுந்து புண்ணியத்தை தேடிக்குவோம். இருங்கப்பா, கேட்டு வர்றேன். ம், சே, இவங்களை உள்ள விட நாம பகவானை போய் கேட்கறது அந்த பகவானையே அவமரியாதை செஞ்ச மாதிரி. ம், இந்த பாருங்கப்பா, இங்க எந்த பேதங்களும் இல்லை. யார் வேணும்னாலும் பகவானை தரிசிக்கலாம். வாங்க சாமி. நாங்கள் வாங்கப்பா, போய் பகவானை தரிசிக்கலாம். வாங்க வாங்க வாங்கப்பா. சாமி சாப்பிடுற நேரமாச்சு, சாப்பிட்டுட்டு போங்க. வாங்க. ஏன்னா நாம கிளம்ப வேண்டாமா? வந்து ரொம்ப நாளா எடுத்து, ஆனா நாள் போனதே தெரியல பாரு. ம். சாரதா, இத்தனை நாள் எங்கம்மா போயிருந்த? தூரமா சுத்தி பார்க்க போயிருந்தேன். ஐயோ, அங்கெல்லாம் போய் ஒண்டியா சுத்தப்படாது. எதுக்கு? ஏன்னா காடு மலையிலெல்லாம் பாம்பு, தேளு, புலி, சிறுத்தை, கரடி இதெல்லாம் இருக்குமே. இருக்கட்டும். என்னது? அதனால உனக்கு அபாயம் ஏற்படுமே. பகவான் இருக்கார்ல. இதுக்குத்தான் சொல்றது குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு. சாரதா, நாளைக்கு ஊருக்கு போலாமா? வேண்டாம்ப்பா. ஏன்? இங்கே நன்னா இருக்கு. நம்ம ஊர் நன்னா இல்லையாமா? அங்க போக வேண்டாமா? எனக்கு இதே நம்ம ஊர்னு தோன்றது. எத்தனை அழகா பேசுறடி என் செல்லம். நாளைக்கு தீபாவளி ஆச்சம்மா. ஓ முத்து மாமா வருவானே. அப்பா, தீபாவளினா என்னப்பா? தீபாவளின்னா நரகாசுரனை கொலை செஞ்ச நாள். நரகாசுரன்னா யாரு? சரீரமே நான் என்ற அபிமானம் இருப்பவனே நரகாசுரன். ஆன்ம ஞானத்தினால் இவ்வபிமானத்தை நிர்மூலம் செய்து தானே தானாய் சதா ஆனந்தத்தில் பிரகாசிப்பதே தீபாவளி. ரமண ஒளி ஸ்ரீ ரமண ஒளி, ரமண ஒளி ஸ்ரீ ரமண ஒளி, ரமண ஒளி ஸ்ரீ ரமண ஒளி, ரமண ஒளி ஸ்ரீ ரமண ஒளி. பொங்கித் துள்ளி புவியினை தழுவிடும் இன்ப வெள்ளத்தின் அன்பு ஒளி, ஆன்ம விசாரத்தின் பாதை காட்டும் ஞான ஜோதியின் பூர்ண ஒளி. இது ரமண ஒளி ஸ்ரீ ரமண ஒளி, ரமண ஒளி ஸ்ரீ ரமண ஒளி. நூறாண்டுகள் முன்னான அனுபவம் தனி சகஜமாய் நிலைத்த சத்திய மொழி, பல்லாண்டு தோறும் ஞான விளக்காக இதயத்தில் ஜொலிக்கும் ரமண ஒளி. இது ஞான ஒளி, சாந்தி ஒளி, கருணை ஒளி, அந்தரங்கத்தின் இனிய ஒளி. இது ரமண ஒளி ஸ்ரீ ரமண ஒளி, ரமண ஒளி ஸ்ரீ
ரமண ஒளி இது ரமண ஒளி 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 ரமண ஒளி அருள் விளையாட்டு கரங்கமா இந்த மருள் வையகத்தை மகிழ்ந்தாய் சரணம் சரணம் ரமணாஞ்சலி ரமணா